திவ்யா 3ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறாள். காலை வழக்கம் போல் கல்லூரிக்கு தயாராகி கொண்டிருந்த திவ்யாவிடம் அவளின் அம்மா மல்லிகா, திவ்யா இன்னும் அடி கிளம்பிட்டு இருக்க, காலேஜுக்கு டைம் ஆகுது பாரு, சீக்கிரம் வா என்றாள். இருமா, ரெடி ஆயிட்டு தானே இருக்கேன், ஏன் கத்துற என்ற திவ்யாவிடம், ஏண்டி காலேஜுக்கு படிக்க தானே போற, இல்ல நடிக்க போறியா, எதுக்குடி இவ்ளோ மேக்கப் போட்டிருக்க என்றாள் மல்லிகா. அம்மா, ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, காலேஜ்லயே கேக் வெட்ட போறோம், அதான் நான் மேக்கப் போட்டு போறேன். ஏண்டி படிக்கிற வயசுல இந்த கொண்டாட்டம்லாம் தேவையா, என்னமோ பண்ணு, நான் சொன்னா கேட்கவா போற. சரி, உன் மாமா உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றான், சீக்கிரம் கிளம்பி போடி என்றாள் மல்லிகா. கரெக்ட் டைமுக்கு வர சொல்ல வேண்டியது தானே, ஏன் சீக்கிரம் வந்து நிக்கிறாரு, நான் கிளம்ப வேணாமா, அதுக்குதான் நான் காலேஜ் பஸ்லயே போய்க்கிறேன்னு சொன்னேன், ஆனா நீ தான் கேட்கவே மாட்ற. என்னடி பண்ண சொல்ற, நான் இருக்கும்போது திவ்யா பஸ்ல போய் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்றான். சரி விடு, உன்னை கட்டிக்க போறான்ல, அதான் உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கான். இப்படி அவன் உன் மேல பாசமா இருக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி. சும்மா கல்யாணத்தை பத்தியே பேசாத, நான் படிக்கணும், இங்கேயே இருந்தா இப்படி தேவையில்லாம பேசி கடுப்பேத்துவ, நான் கிளம்புறேன் என்று கூறி அவளின் தாய் மாமனான கோபியின் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு புறப்பட்டாள். டேய் கோபி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போடா. அக்கா, தினமும் நான் தானே கூட்டிட்டு போறேன், அதெல்லாம் என் வருங்கால பொண்டாட்டிய நான் பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுருவேன் என்றான் கோபி. 2 பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா, காலேஜுக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் போறியா மாமா என்றாள் திவ்யா. திவ்யா, அத்தை பூ கொடுத்து விட்டுருக்காங்க, இத வச்சுக்க என்ற கோபியிடம், மாமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு பூ வச்சா நல்லா இருக்காது. திவ்யா, அம்மா ஆசையா கொடுத்திருக்காங்க, வாங்கி தலையில வை என்ற மல்லிகாவின் பேச்சை மீற முடியாமல், கடவுளே முடியல, இத வச்சுக்கலனா பேசியே கொன்றுவாங்க என்று நினைத்து வாங்கி வேண்டா வெறுப்புடன் தலையில் வைத்து கொண்டாள் திவ்யா. சரிக்கா, திவ்யாவை காலேஜில் விட்டுட்டு நானும் கடைக்கு போறேன் என்று கூறிவிட்டு இருவரும் கிளம்பினர். திவ்யா வீட்டிற்கு ஒரே பெண். அவளின் தந்தை குருநாதன் வெளியூரில் தங்கி பணிபுரிந்து வருகிறார். 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து தங்கி செல்வது வழக்கம். நடுத்தர குடும்பம். திவ்யாவின் அம்மா மல்லிகாவிற்கு அம்மா, ஒரே தம்பி கோபி. என்னதான் கோபிக்கும் திவ்யாவிற்கும் 11 வயது வித்தியாசம் என்றாலும் திவ்யாவை தனது தம்பிக்கு கட்டி வைக்க வேண்டும் என்று திவ்யா பிறக்கும் போதே முடிவு செய்துவிட்டாள் மல்லிகா. அதற்கு கணவன் குருநாதனும் மறுப்பு சொல்லவில்லை. கோபி தனது அம்மாவுடன் மல்லிகா ஊரிலிருந்து பக்கத்து ஊரில் வசித்து வருகிறான். தற்போது கோபி டவுனில் சிறிய மளிகை கடை ஒன்றை நடத்தி வருகிறான். இப்படி இருக்க திவ்யாவை கல்லூரியில் இறக்கிவிட்ட கோபி, திவ்யா சாயங்காலம் பத்திரமா பஸ் ஏறி போயிடு, ஏதாச்சும் பிரச்சனைனா போன் பண்ணு என்றான். சரி மாமா என்று கூறிவிட்டு கல்லூரிக்குள் நுழைந்தாள். கோபியும் தனது கடைக்கு கிளம்பினான். மெதுவாக உள்ளே நுழைந்த திவ்யா திரும்பி பார்த்தாள். அப்பாடா போயிட்டாரு, எங்க அம்மாவை கூட சமாளிச்சிடலாம், ஆனா இவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, பாசம் காட்டுறங்கிற பேர்ல டார்ச்சர் பண்றாரு என்று புலம்பிக் கொண்டு தலையில் வைத்த பூவை கீழே போட்டுவிட்டு கல்லூரியின் பின்புறம் உள்ள வாயிலுக்கு சென்றாள். அங்கு அவளுடன் படிக்கும் முகேஷ் நின்று கொண்டிருந்தான். என்ன திவ்யா, இவ்ளோ லேட்டா வர, நான் உனக்காக எவ்வளோ நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா. சாரிடா முகேஷ், கிளம்பி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது போக என் மாமா வேற வண்டிய ஆம மாதிரி ஓட்டிட்டு வந்தாரு, அப்புறம் அவரை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு என்ற திவ்யாவிடம், இன்னைக்கு என் பர்த்டே ஞாபகம் இருக்கா இல்லையா, இன்னைக்கு ஃபுல் டே நீ என் கூட தான் இருக்கணும், எதுவும் சொல்லக்கூடாது, ஜாலியா என்ஜாய் பண்றோம், நைட்டு தான் வீட்டுக்கு போறோம் என்ற முகேஷிடம், டேய் அதெல்லாம் முடியாது, காலேஜ் முடியற டைமுக்கு இங்கே கொண்டு வந்து விட்டுரு, பஸ் ஏறி போகணும், இல்லனா அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க என்றாள். என்னடி இப்படி சொல்ற, நம்ம லவ் பண்றோம், ஆனா ஒரு நாள் கூட ஃபுல் டே என் கூட இருக்க மாட்ற, இன்னைக்கு என் பர்த்டே, இன்னைக்கு கூட இருக்க மாட்டேன்னு சொல்ற. ஏய் இல்லப்பா, என்ன இருந்தாலும் நான் பொண்ணு, நைட் லேட்டா போனா வீட்டுல திட்டுவாங்க, நீ ஆம்பளை, உங்க வீட்டுல உன்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சரி, இங்கேயே இப்படி பேசிட்டு இருந்தா அப்புறம் டைம் தான் ஆகும், அதுவும் இல்லாம நான் உன் கூட போறத தெரிஞ்சவங்க யாராவது பாத்துட்டா என் மாமா கிட்ட சொல்லிடுவாங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும், முதல்ல கிளம்பு என்று கூறி துப்பட்டாவால் தனது முகத்தை மூடிக்கொண்டு முகேஷுடன் ஊர் சுற்ற புறப்பட்டாள் திவ்யா. இங்கு தனது மளிகை கடைக்கு வந்த கோபி, டேய் முத்து, என்னடா பண்ணிட்டு இருக்க என்று தனது கடையில் பணிபுரியும் முத்துவிடம் கேட்டான்.
வாங்க அண்ணே, அண்ணைய காலேஜ்ல விட்டுட்டீங்களா? நம்ம கடையை தான் பார்த்துட்டு இருக்கேன் என்றான் முத்து. நீ கடையை பாக்குறியா இல்ல போற வர பொண்ணுங்களை பாக்குறியா என்ற கோபியிடம், ரெண்டையும் தானே. உங்களுக்கு என்ன, உங்க அக்கா பொண்ணு இருக்கு, எனக்கு அக்கா பொண்ணும் இல்ல அத்தை பொண்ணும் இல்ல. இப்படி யாரையாச்சும் பார்த்துதான் மனசு தேத்திக்கணும். அதுல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்காதான்னு ஒரு நப்பாசைதான். உனக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் அமைய வேண்டிய வயசுல தானா அமையும். இப்ப வேலைய பாரு என்றான் கோபி. என்ன, அதுக்காக நானும் உங்களை மாதிரி 30 வயசு தாண்டுற வரைக்கும் கல்யாணம் ஆகாமலே இருக்க முடியுமா? உங்களுக்கு அக்கா பொண்ணு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால நீங்க வெயிட் பண்றீங்க. எனக்கு 30 வயசு தாண்டிட்டா பாதி கிழவன்னு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க என்று முத்து கிண்டலாக பேசியது கோபிக்கு வருத்தம் இல்லை என்றாலும் தான் 30 வயதை தாண்டி பாதி கிழவனாகி விட்டதை நினைத்து அவன் மனது கவலைப்பட ஆரம்பித்தது. எனினும் தனக்கு மனைவியாக வரப்போகும் திவ்யாவை நினைத்தால் அவனது மனது ஆனந்த கடலில் மூழ்கிவிடும். திருமணத்திற்கு பிறகு திவ்யாவுடன் எப்படி வாழ வேண்டும் என்று மனதில் கோட்டை கட்டி வைத்திருக்கிறான். அவளுக்கு எந்த குறையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வீட்டில் சகல வசதிகளையும் செய்து வைத்துள்ளான். நகைகள் வாங்க மாதா மாதம் நகை கடையில் பணம் கட்டி வருகிறான். இப்படி அவன் மனதளவில் திவ்யாவுடன் வாழ்ந்து வருகிறான். ஆனால் அவளோ முகேஷை யாருக்கும் தெரியாமல் காதலித்து வருகிறாள். தற்போது கோபியிடம் முத்து, அண்ணா என்ன சோகமா இருக்கீங்க? நான் எதுவும் தப்பா பேசிட்டனா? நான் ஏதோ ஜாலியா பேசினேன், தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க என்றான். டேய், அதெல்லாம் ஒன்னும் இல்லடா. சரி, நேத்து உன் அக்கா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு பணம் வாங்கிட்டு போனியே, கட்டியாச்சா? கட்டியாச்சுண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சம்பளம் போக அப்பப்ப பணம் கொடுத்து உதவுறீங்க. உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது. டேய், நமக்கு தான் படிப்பு வரல, அதனால படிக்கல. படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணா அவங்களாவது படிப்பாங்க. எனக்கு பெரிய மனசு இல்லடா. உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் உன் படிப்பை நிறுத்திட்டு உங்க அப்பா இடத்துல இருந்து அக்காவை படிக்க வைக்கிற பாரு. உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க உங்க அக்கா கொடுத்து வச்சிருக்கணும்டா என்றான் கோபி. அவ்வளவு பெரிய நல்லவன்லாம் இல்லனா. எனக்கு படிப்பு வரல. வராத படிப்பை வாவானா எப்படி வரும்? அதான் நான் வேலைக்கு போனா குடும்பத்தையும் பாத்துக்கலாம், அக்கா ஆசைப்படி படிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் நான் என்னோட படிப்பை விட்டேன். படிப்பு வரலனா என்னடா, தொழில கத்துக்க. நாளைக்கே நீயும் ஒரு கடை வைக்கலாம். சரி, இப்ப வேலைய பாரு என்று கூறினான் கோபி. இப்படி நாட்களும் நகர கோபியின் அம்மா லக்ஷ்மி தனது மகளான மல்லிகா வீட்டிற்கு வந்தாள். வாமா உட்காரு, என்ன சாப்பிடுற என்ற மல்லிகாவிடம், சாப்பிடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ என்று கோபத்துடன் கேட்டாள் லக்ஷ்மி. ஏமா, என்ன ஆச்சு? வந்ததும் வராததுமா ஏன் இப்படி கடுகடுன்னு பேசுறீங்க என்ற மல்லிகாவிடம், பின்ன எப்படி பேச சொல்ற? உன் தம்பி உறவு வேணும்னு உன் பொண்ண கோபிக்கு தான் கட்டி தருவன்னு ஒத்த கால நின்ன. இப்ப அவ படிக்கிறா, படிப்பு முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்ற. அதான் படிப்பு முடிய போகுதுல்ல, இப்ப நிச்சயதார்த்தம் பண்ணா பரீட்சை முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். கோபிக்கும் வயசாகிட்டே போகுது. இன்னும் எவ்வளோ நாள் தான் அவனும் இப்படியே இருப்பான்? அவனுக்கும் ஆசாபாசம் இருக்காதா? என்னம்மா பண்ண சொல்ற? அவ படிப்பு முடியட்டும்னு சொல்றா. நீ கவலைப்படாதமா, அவங்க அப்பா அடுத்த மாசம் வராரு. அவர்கிட்ட பேசிட்டு அடுத்த மாசமே நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல முகூர்த்த நாளா குறிக்க சொல்றேன். இனிமே நானும் தள்ளி போடுறதா இல்ல. முதல்ல திவ்யா கிட்ட இத பத்தி பேசு. மறுபடியும் அவ இப்ப வேணாம்னு சொல்ல போறா என்ற லக்ஷ்மியிடம், அவ என்ன சொன்னாலும் அடுத்த மாசம் நல்ல தேதியில நிச்சயதார்த்தம் பண்ணதான் போறேன். இனிமேயும் தள்ளி போடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. சரிடி, மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்ததும் தேதி குறிச்சிட்டு சொல்லி அனுப்பு. அப்ப நான் கிளம்புறேன் என்றாள். இருமா, இதுக்குதான் வந்தியா? வந்த உடனே கிளம்புற? சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போ. அதெல்லாம் வேணாண்டி, நான் காலையிலேயே சமைச்சு வச்சிட்டேன். அது அப்புறம் யாரு சாப்பிடுறது? என்னம்மா சமைச்ச? இன்னைக்கு உன் தம்பிக்கு பிடிச்ச மோர் குழம்பு தான் பண்ணேன். அவனுக்கு கொடுத்துட்டு நான் எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். சரி, அரிசி மூட்டை போட வீட்டுக்கு ஆள் வராங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா பஸ் ஏறிப்போ என்று கூறி வழி அனுப்பி வைத்தாள் மல்லிகா. இன்று மாலை வரவேண்டிய திவ்யா வீட்டிற்கு வரவில்லை. பதறிய மல்லிகா கோபிக்கு போன் செய்து திவ்யா இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்ற விஷயத்தை கூறினாள். பிறகு கல்லூரிக்கு சென்ற கோபி எல்லா இடங்களிலும் தேடினான். அவள் வழக்கமாக போகும் எல்லா இடங்களிலும் தேடி அலைந்தான். இரவு வந்தது. மிகவும் பதற்றமான கோபி செய்வதறியாது நடுரோட்டில் கலங்கியபடி நின்றவனுக்கு முத்துவிடமிருந்து போன் வரவே போனை எடுத்தான்.
திவ்யா கடைக்கு வந்திருப்பதாக முத்து கூறியதை கேட்ட கோபிக்கு அப்பொழுதுதான் உயிரே வந்தது போன்று இருந்தது. சிறிதும் யோசிக்காதவன் வேகமாக தனது கடைக்கு வந்தான். அங்கு திவ்யா இருப்பதை பார்த்த கோபி பதறியபடி, என்னாச்சு திவ்யா, உனக்கு எங்க போன? இவ்ளோ நேரம் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா என்றான். சாரி மாமா, ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல பர்த்டே பார்ட்டி வச்சிருந்தா, அங்க போயிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன திவ்யா, நீ அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அக்கா இவ்வளோ பயந்துட்டாங்கன்னு தெரியுமா? எனக்கு கூட கொஞ்ச நேரத்துல உயிரே இல்ல என்ற கோபியிடம், சாரி மாமா, திடீர்னு பிளான் பண்ணாங்க, அம்மா கிட்ட சொன்னா விட மாட்டாங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம்னு தான் நினைச்சேன், ஆனா லேட் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட இருந்து நீதான் மாமா என்ன காப்பாத்தணும் என்றாள். என்ன திவ்யா, நீ கடைக்கு வந்து என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். சரி விடு, நீ நல்லபடியா வந்தியே, அதுவே போதும். டே முத்து, நான் திவ்யாவை கூட்டிட்டு வீட்டுக்கு சீக்கிரமா போறேன், நீ கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போ என்றான். சரிண்ண, நான் பார்த்து பூட்டிட்டு போறேன், நீ சீக்கிரம் அண்ணியை கூட்டிட்டு போ. முதல்ல உங்க அக்காவுக்கு அண்ணி வந்த விஷயத்த போன் பண்ணி சொல்லு என்ற முத்துவிடம், பாருடா இருந்த பதட்டத்துல மறந்து போயிட்டேன் என்று கூறி மல்லிகாவிற்கு போன் செய்து திவ்யா வந்த விஷயத்தை கூறிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டான். வீட்டிற்கு வந்த திவ்யாவிடம், இவ்வளோ நேரம் எங்கடி போன, ஏண்டி என் உயிரை வாங்குற என்று திவ்யாவை அடிக்க கையெடுத்த மல்லிகாவை தடுத்த கோபி, அக்கா வளர்ந்த பொண்ண அடிக்க வர, ஃப்ரெண்டோட பிறந்த நாளுக்கு போயிருந்தா, அங்க வீட்டுக்கு போகணும்னு இவ சொல்லியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடாம அவளை புடிச்சு வச்சுட்டாங்க, பாவம் இவ என்ன பண்ணுவா, இவளை அடிக்காத என்றான். நீ அவளுக்கு இப்படி இடம் கொடுக்காத கோபி, கட்டிக்க போற நீ இவ்வளோ செல்லம் கொடுக்கறதாலதான் இவ இப்படி திமிரு பிடிச்சு நடந்துக்கிறா. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவளுக்கு எதுக்கு? அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோட இவ ஏன் சேரணும்? வயசு புள்ள, நைட்ல ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துட்டா என்ன பண்ணுவேன் என்றாள். அக்கா விடு, அதான் வந்துட்டால, நான் தான் இருக்கேன்ல, அவளுக்கு ஒன்னும் ஆகாம நான் பாத்துப்பேன், நீ கவலைப்படாத. இனி அவளை ஒன்னும் சொல்லாத, அவளுக்கு சாப்பாடு கொடு, நேரம் ஆகுது, சாப்பிட்டு அவ தூங்கட்டும். சரி நான் கிளம்புறேன் என்று கூறி புறப்பட்டான். கோபி போன பிறகு, இதோ பாருடி, உங்க அப்பா வந்ததும் அடுத்த மாசம் நல்ல தேதியா பார்த்து உனக்கும் கோபிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு இருக்கேன். ஒழுங்கா காலேஜுக்கு போனமா வீட்டுக்கு வந்தமான்னு இரு. இனிமே ஃப்ரெண்டு பார்ட்டின்னு எங்கேயாவது சுத்தின காலை உடைச்சிடுவேன் என்று மல்லிகா கூறியது திவ்யாவிற்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது. அன்று இரவை கடந்த திவ்யா மறுநாள் வழக்கம் போல் கல்லூரிக்கு கோபியுடன் சென்றவள். அங்கு தனது காதலனான முகேஷிடம் நிச்சயதார்த்த விஷயத்தை பற்றி கூறினாள். ஹே, நிச்சயம் தானே, ஜஸ்ட் பேசுனாங்க, அவ்வளோதானே, விடு பாத்துக்கலாம் என்றான் முகேஷ். டேய், நான் எவ்வளோ சீரியஸா பேசுறேன், நீ என்ன கூலா பதில் சொல்ற என்றாள். திவ்யா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், ஏதாவது யோசிப்போம் என்று கூறி திவ்யாவை சமாதானப்படுத்தினான். இப்படி நாட்களும் நகர ஊரிலிருந்து வந்த திவ்யாவின் அப்பாவான குருநாதனிடம் மல்லிகா பேசி நிச்சயதார்த்த நாளையும் குறித்தாள். நாளை விடிந்தால் நிச்சயதார்த்தம் என்ற நிலையில் இரவோடு இரவாக திவ்யா முகேஷுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள். இது தெரியாத மல்லிகா திவ்யாவின் அறைக்கு சென்று பார்த்தாள். அங்கு அவள் இல்லை, மாறாக அவள் எழுதிய கடிதம் மட்டுமே இருந்தது. பிறகு தனது கணவரை அழைத்த மல்லிகா அந்த கடிதத்தை கணவரிடம் கொடுத்தாள். அதை படித்த குருநாதன் சட்டென்று அப்படியே தலையில் கை வைத்தவாறு தரையில் அமர்ந்தான். அந்த கடிதத்தில், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, என் கூட படிக்கிற முகேஷுங்கிற ஒரு பையனை நான் விரும்புறேன். அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட இல்ல. சொன்னா கண்டிப்பா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அப்பாவும் நீங்க சொல்றபடிதான் கேட்பாங்க. அதனால எனக்கான வாழ்க்கையை தேடி நான் போறேன், என்னை தேடாதீங்க ப்ளீஸ் என்று எழுதியிருந்தது. இதை தெரிந்து கொண்ட மல்லிகா செய்வதறியாது கோபிக்கு போன் செய்து விஷயத்தை கூறினாள். உடனே புறப்பட்டு வந்த கோபி கடிதத்தை வாங்கி படித்து கண்ணீர் வடித்தான். என்ன மன்னிச்சிடுற தம்பி, இந்த கேடுகட்டவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ வருஷம் உன்னை காக்க வச்சு உன் வாழ்க்கையவே வீணாக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுடா என்று தலையில் அடித்தவாறு அழுது கொண்டு கோபியிடம் மன்னிப்பு கேட்டாள். கோபியோ செய்வதறியாது நிலை குலைந்து நின்றான். அப்போது அங்கு வந்த கோபியின் அம்மா லக்ஷ்மி, அடி பாவி, என் தம்பிக்கு என் மகளை தான் கட்டி வைப்பேன்னு அடம் பிடிச்சி இப்ப அவனை இந்த நிலைமையில நிக்க வச்சுட்டியேடி. நான் அப்பவே சொன்னேன் அவகிட்ட ஒரு வார்த்தை கேளுன்னு, ஆனா நீ ஏன் பொண்ணு, நான் சொல்றதான் கேட்பான்னு சொன்னேன். இப்ப பாரு,
எவன் கூடவோ ஓடி போய் வீட்டோட மொத்த மானத்தையும் வாங்கிட்டா. ஒத்த பொண்ணை வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல. நீ தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுற. இப்ப அவனுக்கு 32 வயசை தாண்டிடுச்சு. படிப்பறிவும் இல்ல. யாரடி அவனுக்கு பொண்ணு கொடுப்பா? இந்த காலத்துல பையன் இளமையா இருக்கணும், நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கணும்னு தாண்டி எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்க்கறாங்க. இப்ப எங்கடி போய் நான் அவனுக்கு பொண்ணு தேடுவேன்? இப்படி தம்பி தம்பின்னு அவன் வாழ்க்கையவே வீணாக்கிட்டியேடி. இனிமே அம்மா தம்பின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உன்னை கொன்னுடுவேன் என்று கோபத்துடன் கூறிவிட்டு கோபியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டாள். நிகழ்வு நடந்து சில நாட்கள் ஆன நிலையில் இருவரது வீட்டிலும் சந்தோஷம் நிலை குலைந்தது. டே கோபி, இப்படியே எத்தனை நாளைக்குடா இருக்க போற? போய் கடைய தொறடா. நீ போனவளையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. உன்னை பத்தி கவலைப்படாம தான் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சு போனவளை பத்தி நீ ஏன் கவலைப்படணும்? உனக்கானவ இவ இல்லடா. கடவுள் உனக்குன்னு ஒருத்தைய படைச்சிருப்பாரு. நான் தரகர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ எதுக்கும் வேதனைப்படாதடா என்று கூறிக்கொண்டிருக்கும் போது கடையில் வேலை செய்யும் முத்து வீட்டிற்கு வந்தான். வாடா முத்து, இவ்வளோ நேரம் கடை திறக்கிறத பத்தி தான் கோபிகிட்ட பேசிட்டு இருந்தேன். நீயாவது சொல்லி புரியவை. நான் போய் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றாள் லக்ஷ்மி. அண்ணன், உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு வயசோ அனுபவமோ இல்ல. வாழ்க்கைனா கஷ்ட நஷ்டம் இருக்கும்னு, அதை தாண்டி தான் நம்ம போகணும். நல்லா போற நம்ம வாழ்க்கை எப்ப தடம் பொருளும்னு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் கடந்து போறது தானே வாழ்க்கை. என் வாழ்க்கை ஒரே நாள்ல மாறிடுச்சு. இப்ப நாங்க அடுத்தடுத்து நகர ஆரம்பிச்சிட்டோம். என்னதான் நாம கவலையில ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் நம்மளை சுத்தி எதுவும் நிக்க போறதில்ல. அது நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். எழுந்திரின, எழுந்திருச்சு அடுத்து நடக்க வேண்டியதை பாரு என்று என்னதான் அவன் தனக்கு இளையவனாக இருந்தாலும் அவன் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் 1000 அனுபவம் உள்ளவர்கள் கூறியது போன்று இருந்தது கோபிக்கு. நீ சொல்றது சரிதான்டா. என் கவலையில உன்னை மறந்துட்டேன். நீயும் உன் குடும்பமும் என்ன நம்பிதான் இருக்கீங்க. நான் இப்படியே கடை திறக்காம இருந்திருக்க கூடாது. நாளைக்கே நம்ம கடையை திறந்து எப்போதும் போல வியாபாரம் பார்ப்போம் என்று புதிய தெம்புடன் கோபி கூறியது பார்த்த லக்ஷ்மிக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. மறுநாள் வழக்கம் போல் நடந்த எல்லாத்தையும் மறந்துவிட்டு கடையை திறந்து வியாபாரத்தை தொடங்கினான். இப்படி மாதங்கள் நகர லக்ஷ்மி கோபிக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தாள். மல்லிகாவின் நிலைமை புரிந்து அவளிடமும் சகஜமாக பேச ஆரம்பித்தாள். பிறகு இருவரும் சேர்ந்து கோபிக்கு பெண் தேடினர். ஆனால் பெண் அமையாததை நினைத்து தினம் தினம் வருந்தி கொண்டிருந்தனர். ஒரு நாள் கோபி வீட்டிற்கு வந்தான் முத்து. முத்து, கடையில இல்லாம இங்க வந்திருக்க, ஏதாச்சும் எடுத்துட்டு போகணுமா என்ற லக்ஷ்மியிடம், அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, அண்ணன்கிட்ட முக்கியமான வேலை இருக்குன்னு லீவு கேட்டுட்டு இங்க வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். என்ன முத்து, சொல்லு. ஏதாச்சும் வீட்டுல பிரச்சனையா? பணம் ஏதாச்சும் வேணுமா என்றாள். அதெல்லாம் இல்லம்மா, அண்ணனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவர் என்னதான் எல்லாத்தையும் மறந்துட்டு வியாபாரம் பார்த்தாலும் அவர் சிரிச்சே பல மாசம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். என் அக்காவை கோபி அண்ணனுக்கு கட்டி கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். காசு பணத்துக்காக இல்லம்மா, அண்ணனை மாதிரி ஒரு நல்லவரை, எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவர மாதிரி பையன் கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். ஆனா நாங்க ஏழைங்க, உங்க அளவுக்கு வசதி இல்ல. நீங்க ஒத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லிடலாம்னு வந்தேன். உங்களை நான் கட்டாயப்படுத்தலமா. நீங்க பொண்ணு தேடி ஊர் ஊரா அலையிறீங்க. வசதி இல்லைனாலும் பரவாயில்லைன்னு பொண்ணு தேடுறீங்க. உங்களுக்கு சம்மதம்னா என் அக்காவை அண்ணனுக்கு கட்டி வச்சிடலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லனா வேணாம் என்று முத்து கூறியதை கேட்ட லக்ஷ்மிக்கு தெய்வமே நேரில் வந்தது போல் இருந்தது. என்ன முத்து இப்படி சொல்ற? உன் அக்காவை இந்த வீட்டு மருமகளா ஆக்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இந்த மாதிரி நல்ல அடக்கமான படிச்ச பொண்ணை கட்ட அவன் கொடுத்து வச்சிருக்கணும். நீ உங்க அம்மா கிட்ட அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேளு முத்து, அவங்க சம்மதம் ரொம்ப முக்கியம் என்ற லக்ஷ்மியிடம், அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க கிட்ட பேசிட்டு சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம்தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன் என்றான் முத்து. என் வயிற்றுல பாலை வாத்தடா. என்னதான் நீ சின்ன பையனா இருந்தாலும் உன் மனசு பெருசுடா. நீ கோபிக்கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லாத. நாம நிச்சயதார்த்தம் வச்சிட்டு அன்னைக்கு பொண்ண அவன் கண்ணுல காட்டுவோம். இப்ப சொல்ல வேணாம் என்று லக்ஷ்மி கூறியது முத்துவிற்கு சரியாக பட்டது.
பிறகு நிச்சய தேதியை இரு வீட்டாரும் முடிவு பண்ணிவிட்டு கோபியிடம் பெண் அமைந்து விட்டதாகவும் இன்னும் 3 நாட்களில் நிச்சயம் செய்துவிடுவோம் என்றும் கூறினாள். கோபியும் இவ்வளவு நாள் தனக்காக காத்திருந்த அம்மாவிற்காக பெண்ணை யாரென்று கேட்காமல் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டான். பிறகு மல்லிகாவிடம் நிச்சய தேதியை கூறிய லக்ஷ்மி பெண் யார் என்பதை அவளிடமும் கூறவில்லை. நிச்சயதார்த்தம் அன்றுதான் கோபிக்கும் மற்றவர்களுக்கும் தெரிந்தது பெண் முத்துவின் அக்கா என்பது. தெரிந்து அதிர்ந்து போன கோபி முத்துவை பார்த்தான். அவன் சிரித்தவாறு தலையசைத்தான். இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நன்றாக நடந்து முடிந்தது. பிறகு முத்துவின் அக்காவான ஸ்லோச்சனாவிடம் தனியாக பேசினான் கோபி. நீதான் பொண்ணுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நீ எப்படி சம்மதம் சொன்ன? உன்னை கட்டாயப்படுத்தினாங்களா? அம்மா பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் யாரு என்னன்னு விசாரிக்கல. பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்தா போதும்னு தான் சொன்னேன். ஆனா நீதான் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. உனக்கு இந்த கல்யாணத்துல உண்மையாவே சம்மதமா? இல்ல உன்னை கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சிருக்காங்களா? என்கிட்ட சொல்லு. நான் இப்பவே எல்லாத்தையும் நிறுத்திடுறேன் என்றான். சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு புன்னகையுடன் பேச ஆரம்பித்தாள். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. முழு மனசோட தான் ஒத்துக்கிட்டேன். உங்களை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். தம்பி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி என்கிட்ட கேட்கும்போது முதல்ல நானும் யோசிச்சேன், இவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குன்னு. ஆனா உங்க நல்ல குணம், மற்றவங்களை நீங்க நடத்துற விதம்னு உங்களை விட ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறது கஷ்டம். அதான் ஒத்துக்கிட்டேன் என்று அவள் கூறியது கோபிக்கு ஆறுதலான சந்தோஷத்தை கொடுத்தது. பிறகு சோகத்தில் மூழ்கியிருந்த கோபி வீடு சந்தோஷத்தின் கடலில் மூழ்க ஆரம்பித்தது. கோபியும் ஸ்லோச்சனாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விரும்ப ஆரம்பித்தான். கோபிக்கு பொருத்தமானவள் ஸ்லோச்சனாதான் என்று லக்ஷ்மி பூரித்து போனாள். திருமணத்திற்கு இன்னும் 2 வாரங்கள் உள்ள நிலையில் யாரும் எதிர்பாராமல் திடீரென்று இரவு நேரத்தில் கோபியின் வீட்டிற்கு வந்தாள் திவ்யா. திவ்யாவை பார்த்து அதிர்ந்து போன லக்ஷ்மி கோபியை அழைத்தாள். என்னம்மா, என்ன ஆச்சு? இந்த நேரத்துல இப்படி கத்துற என்றவாறு வெளியில் வந்தவனுக்கு பேரதிர்ச்சி. கையில் பையுடன் நின்று கொண்டிருந்த திவ்யா மாமா என்றாள். மானங்கெட்டவளே, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்த? அவனை மாமான்னு கூப்பிட உனக்கு என்ன அருகதை இருக்கு என்று பொறிந்த லக்ஷ்மியிடம் கோபி, அம்மா என்னம்மா இப்படி பேசுற? பாவம், என்ன பிரச்சனைன்னு தெரியல. நாம இருக்கோம்னு நம்பி வந்திருக்கா. நம்மள நம்பி வந்தவகிட்ட இப்படியா பேசுவ என்றான். அவ மேல நீ வச்சிருந்த பாசத்துல துளி கூட அவளுக்கு உன் மேல இல்லையேடா. இல்லனா உன்னை பத்தி கவலைப்படாம இப்படி எவனோ ஒருத்தன் கூட ஓடி போயிருப்பாளா? அம்மா நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன் என்று அம்மாவிடம் கூறிவிட்டு திவ்யாவை வீட்டிற்குள் அழைத்து பிறகு அவள் பசியோடு வந்திருப்பதை தெரிந்து கொண்டு அவளை முதலில் சாப்பிட வைத்துவிட்டு பிறகு என்ன நடந்தது என்று விசாரித்தான். அவள் கூறுவதை கேட்ட கோபிக்கும் லக்ஷ்மிக்கும் மேலும் அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு திவ்யா, மாமா என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ஏமாத்திட்டு நான் இப்ப ஏமாந்து போய் நிக்கிறேன். அம்மா வீட்டுக்கு கூட போகல, உங்களை நம்பி வந்தேன். நீங்களும் கோவப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டு நான் பசியோடு இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட வச்சீங்க. இப்படிப்பட்ட நல்ல மனசு இருக்கிற உங்களை ஏமாத்தினதை நினைச்சா எனக்கே என்ன பிடிக்கல என்று அழுதவாறு கோபியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். ஆனால் லட்சுமிக்கோ இவள் திரும்ப வந்தது துளியும் பிடிக்கவில்லை. அவளால் கோபியின் திருமணத்திற்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்று எண்ணி பயந்தாள். திவ்யா திரும்ப வந்ததை மல்லிகாவிடம் கோபி போனில் கூற மல்லிகாவும் குருநாதனும் கோபத்துடன் கிளம்பி கோபியின் வீட்டிற்கு வந்து திவ்யாவை பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தனர். இதை தோட்டத்தில் இருந்து பார்த்த கோபி ஓடி வந்து தடுத்தான். ஆனால் லட்சுமியோ தடுக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அக்கா, ஏங்கா, விடுக்கா, விடு என்று தடுத்தவாறு, அம்மா அக்கா பாட்டுக்கு வந்தோன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ அப்படியே தடுக்காம நிக்கிற என்றான். பின்ன அவ பண்ணது என்ன சாதாரண காரியமா? நீ மன்னிச்சிட்டு அவளை உள்ள விட்டா எல்லாரும் மன்னிப்பாங்களா? அது போக அவ பொண்ணா அவ அடிக்கிறா, என்ன பண்ண சொல்ற என்றாள். ஐயோ அம்மா, தெரியாம கேட்டுட்ட, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு என்றவாறு அக்கா கையை பிடித்து தடுத்தான். விடுடா கோபி, இவ பண்ண காரியத்துக்கு இவளை வெட்டி போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அடிக்கிறேன் பாரு, அதுதான் தப்பு. ஆமாண்டா கோபி, மல்லிகா சொல்றது சரிதான். ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து அவ படிக்கிறதுக்கு நான் வெளியூர் போய் கஷ்டப்பட்டேன். ஆனா அவ யாரு கஷ்டப்பட்டா எனக்கு என்னன்னு என் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைச்சிட்டு எவனோ ஒருத்தன் கூட ஓடி போனா. இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கா என்று மல்லிகாவின் கணவரும் கூற,
ஐயோ 2 பேரும் கொஞ்ச நேரம் அடிக்காம இருங்க. அக்கா, மாமா, திவ்யா யாரும் பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டா, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ஆறுதல் தர்றது நம்ம குடும்பம்தான். அவங்க கைவிட மாட்டாங்கன்னு நம்பி வந்த பொண்ண நாமளும் காயப்படுத்துறது தப்புக்கா. நீ பெத்த பொண்ணுக்கா அவ. கஷ்டத்துல இருந்தா நீ தானே ஆறுதல் சொல்லணும். நீ என்ன சொன்னாலும் இவ இன்னும் கொஞ்ச நேரம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதையா வெளியில போக சொல்லுடா. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க ஒரே பொண்ணு திவ்யா செத்துட்டா. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுக்கா. திவ்யா அவ கூட படிக்கிற முகேஷ விரும்பியிருக்கா. ஆனா அவன் கெட்டவன்னு பாவம் திவ்யாவுக்கு தெரியல. ஒரு பொண்ணு மனசுல திடீர்னு ஒரு ஆண் மேல ஆசை வரும்போது யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைப்பா. ஆனா நீ அந்த வாய்ப்பை அவளுக்கு தரல. நீ அவ கூட ஃப்ரெண்டா பழகி இருந்தா அவளும் மனசுல உள்ளத உன்கிட்ட சொல்லி இருப்பா. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டு மாமாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அவ எப்படி உன்கிட்ட சொல்லுவா? பெத்தவங்க பிள்ளைங்கள்ட்ட அன்பா ஃப்ரெண்ட்லியா இருந்தா தானே அவங்க எதையும் மறைக்காம ஷேர் பண்ணுவாங்க. முகேஷ் மேல இருந்த காதல் நம்மள மறக்க வச்சிருச்சு. அவன் நல்லவன்னு நினைச்சு அவன் கூட போனான். ஆனா அவன் ஆசைக்கு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு திவ்யாவை தவிக்க விட்டுட்டு ஓடி போயிட்டான். இப்ப நம்மள நம்பி வந்திருக்கா. நாம தான் அவளை பாத்துக்கணும். சின்ன பொண்ணு, வயசு கோளாறு, தப்பு பண்ணிட்டா, மன்னிச்சிருக்கா எனக்காக என்று அவனுக்கே உரித்தான நல்ல மனதுடன் கூறினான். இதை கேட்ட மல்லிகாவும் புரிந்து கொண்டு மகளை ஏற்றுக்கொண்டாள். சில நாட்கள் நகர கோபியின் வீட்டில் வேலைக்கு ஆள் வைத்து திருமண வேலைகள் பார்க்கப்பட்டன. ஆனால் மல்லிகாவிற்கு மனம் ஒப்பவில்லை. தன் கணவரிடம், என்னங்க, என் தம்பிக்கு தான் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப இவ இப்படி ஏமாந்து வந்து உட்கார்ந்துருக்கா. அங்க யாரோ ஒரு பொண்ணை என் தம்பி கல்யாணம் பண்ண போறான். எனக்கு மனசு கேட்கவே மாட்டுதுங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாம மறுபடியும் கோபி கிட்ட போய் நம்ம திவ்யாவை கட்டிக்க சொல்லி கேட்போமா என்றாள். உனக்கு என்ன பைத்தியமாடி? அவனுக்கு வேற பொண்ணோட நிச்சயம் ஆயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. திவ்யா கோபிய கட்டிக்கணும். சரி, நானே போய் கோபி கிட்ட பேசுறேன், நீங்க வரவேணாம் என்று கோபி வீட்டிற்கு திவ்யாவை அழைத்து கொண்டு சென்றாள். அங்கு இதை பற்றி மல்லிகா பேச லக்ஷ்மிக்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஏண்டி, என் பையன் நல்லா வாழ போறது பிடிக்கலையா உனக்கு? ஏண்டி திரும்பவும் அவன் வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குற என்றாள். அப்போது, அக்கா என்ன மன்னிச்சிடு. திவ்யா எனக்கு பண்ண மாதிரி என்னால சுலோச்சனாவுக்கு துரோகம் பண்ண முடியாது. இந்த கல்யாணத்தை நினைச்சு 1000 கனவுகளோட அவ இருப்பா. அவளை என்னால ஏமாத்த முடியாது. எப்ப திவ்யா என்ன பிடிக்கலன்னு வீட்டை விட்டு ஓடி போனாலோ அப்பவே அவளை என் மனசுல மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்து எடுத்துட்டேன். அதுக்காக திவ்யா மேல எனக்கு பாசம் இல்லாம இல்ல. ஆனா என் மனசுல இப்ப சுலோச்சனா மட்டும்தான் இருக்கா. யாரும் என்ன கட்டிக்க வராதப்ப என் மனச புரிஞ்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா. அதுக்காக காலம் முழுக்க அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். நீ திவ்யாவை நினைச்சு கவலைப்படாதக்கா. அவளை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவளை அப்படியே விட்டுற மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் என்று கோபி கூற மல்லிகா எதுவும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டாள். இப்படி இருக்க மறுநாள் திருமணம். திடீரென்று மல்லிகாவின் வீட்டிற்கு வந்தான் கோபி. என்னடா கோபி, என்னாச்சு என்றவாறு வெளியில் வந்தவள் திகைத்தபடி பார்த்தாள். யாருடா கோபி இவங்க? நம்ம சொந்தக்காரங்களா? இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. சரி, உள்ள வாங்க என்று அழைத்தாள். அப்போது கோபி, சொந்தந்தாங்கா, உன் சம்மந்தி, திவ்யாவோட அத்தை மாமா என்றான் கோபி. ஒன்றும் புரியாமல் இருந்த மல்லிகாவிடம், ஆமா சம்மந்தி, நாங்க முகேஷோட அம்மா அப்பா. முதல்ல நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க பையன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. திவ்யாவுக்கும் முகேஷுக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு இப்படி தாலி கட்டி குடும்பம் நடத்தி ஏமாத்திட்டு வந்துட்டான். கோபி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். போலீஸ்லாம் எதுவும் போக வேணாம்னு சொல்லி முகேஷை கூட்டிக்கிட்டு கையோட கோபி கூடவே நாங்க வந்துட்டோம். எங்க பையன் பண்ண தப்புக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் என்றனர். அப்போது அங்கு வந்த திவ்யாவை பார்த்து, இனிமே திவ்யா உங்க மக இல்ல, எங்க வீட்டு மருமக என்று கூறி முகேஷை மன்னிப்பு கேட்கும்படி கூறினார்கள். திவ்யாவின் பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்ட முகேஷ் திவ்யாவிடமும் கேட்டான். ஆனால் திவ்யாவோ முகேஷின் கன்னத்தில் பலார் என்று அறைந்து அழ ஆரம்பித்தாள். இதை ஏற்றுக்கொண்ட முகேஷ் திவ்யாவை கட்டியணைத்தான். கோபி, உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போனவ அவ. ஆனா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு இவ்ளோ தூரம் நீ கஷ்டப்பட்டிருக்க. உன் நல்ல மனசுக்கு நீ ஆயுசுக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்படா.
என்று தம்பியை அணைத்து கொண்டு அழுதாள். பிறகு முகேஷும் திவ்யாவும் கோபியின் காலில் விழுந்தனர். ஐயையோ, என் காலில் விழுந்து என்ன வயசானவனா ஆக்கிடாதீங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல என்று சிரித்தபடி கூறியதை பார்த்த அனைவரும் சிரித்தனர். பிறகு கோபிக்கும் சுலோச்சனாவிற்கும் அனைவரின் ஆசைப்படி மனநிறைவாக திருமணம் நடந்தது. தாய்மாமன் தாய்க்கு நிகரான அன்பை காட்டுபவன்.